உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்கள் முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் ஆன்லைன் மீட்டிங், வெபினார், வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணியிருப்பீங்க. மொபைல் ஃபோனில் இன்பில்டாக கேமரா இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு அடிஷ்னலாக வெப் கேமரா தேவைப்படும். இந்த வெப் கேமரா பார்த்திங்கன்னா மினிமம் 1500 2000 நமக்கு கிடைக்கிது. 1500 2000 வாங்கக்கூடிய வெப் கேமராவுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான வெப் கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 10,000 உங்களுக்கு தேவைப்படும். உங்களில் நிறைய பேர் ஏற்கனவே யோசிச்சிருப்பீங்க, எப்போவாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், இதுக்கு எதுக்காக 10,000 வரைக்கும் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கெலாம் 2000 யூஸ் பண்ணி வெப் கேமரா வாங்குறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை எப்படி நாம் பிசியில் வெப் கேமராவை யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் லியோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயும் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம மொபைல் ஃபோனுடைய கேமரா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் தெரிகிறதுக்கு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுடைய கேமராவை கம்ப்யூட்டரில் வெப் கேமராவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. மற்ற சாஃப்ட்வேருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது டிரைவர்லாம் சரியாக இன்ஸ்டால் ஆகாது, அதனால் சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரைவர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிரும். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தனியாலாம் டிரைவர்லாம் போய் டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லா டிரைவர்ஸுமே இன்ஸ்டால் ஆகிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் கேமரா எவ்வளவு குவாலிட்டியாக இருக்குதோ அதே அளவு குவாலிட்டி உங்களுடைய மொபைல் கேமராவை வெப் கேமராவாக யூஸ் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க அது என்ன சாஃப்ட்வேர், அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு இரியன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இரியன் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட் எடுத்ததும் irian.com அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா வெப்கேம் ஃபார் விண்டோஸ், வெப்கேம் ஃபார் மேக், வெப்கேம் ஃபார் உபுண்டு, இந்த மாதிரி 3 வகையான பிளாட்ஃபார்முக்குமே சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. என்னுடைய கம்ப்யூட்டரில் விண்டோஸ் OS யூஸ் பண்ணுறதுனால நான் வெப்கேம் ஃபார் விண்டோஸ் அப்படின்றதில் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன OS யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடில் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 6.5 MB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் டவுன்லோட் ஆன ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ஃபைலு. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எஸ் கொடுத்துட்றேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் அப்படின்றதில் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸ்டார்ட் இரியன் வெப்கேம் சர்வர் அப்படின்னு கேட்குது. இதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் இரியன் வெப்கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்.
சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. நோ ஃபோன் அவைலபிள் அப்படின்னு காட்டுது. எதனாலனா என்னுடைய ஃபோனை இன்னும் நான் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணலை. ஒன்ஸ் உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இரியன் வெப்கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் போயிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இரியன் 4K வெப்கேம் அப்படின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் இப்போ என்னுடைய மொபைலில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது. ஒன்ஸ் உங்கள் மொபைலில் இந்த இரியன் வெப்கேம் அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ இரியன் வெப்கேம் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் காட்டும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டு நாட் ஷோ அகைன் அப்படின்ற இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இல்லை ஒவ்வொரு டைம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்பொழுது எனக்கு இந்த ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக் பாக்ஸ் அப்படியே விட்டுட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கோங்க. நான் அப்படியே கண்டினியூ கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோ இரியன் வெப்கேம் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு காட்டுது. அதில் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ இரியன் வெப்கேம் டு ரெக்கார்ட் ஆடியோன்னு கேட்கும், அதுக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. எனபிள் யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. இதில் யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அலோ யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்னு கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அப்படியே பேக் வந்துக்கிறலாம். மறுபடியும் ஓகே கிடச்சின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் மொத்தத்துக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறதுக்காக. ஒரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும், மறுபடியும் அது மேலே டச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆயிரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கேமராவை ஃப்ளிப் பண்ணுறதுக்காக. ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், மறுபடியும் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு கேமரா எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிற முடியும். அடுத்ததாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மேலே கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸில் ஃபஸ்ட் எடுத்தது ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்துட்டு போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வேணுமா ஃப்ரண்ட் கேமரா வேணுமா அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனபிளில் இருக்குது, நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுற முடியும். டிம் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிம் ஸ்க்ரீன் டு சேவ் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேட்ரி கொஞ்சம் சேவ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ உங்களுடைய மொபைலை அப்படியே ஏதோ ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. மொபைல் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டாண்டில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நம்மளுடைய மொபைல் ஃபோனை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அலோ அக்சஸ் அப்படின்னு கேட்கும். இந்த அலோ அக்சஸ்ன்றதில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கனெக்ட் ஆனதும் கனெக்டட் டு ஆண்ட்ராய்டு யூஎஸ்பி அப்படின்னு காட்டும். வீடியோ ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரியன் வெப்கேம் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி ஜூம் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இரியன் வெப்கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய கம்ப்யூட்டரில் ஜூம் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நியூ மீட்டிங் அப்படின்ற இந்த பட்டனில் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு மீட்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மீட்டிங் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. என்னுடைய மொபைல் கேமரா இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாப் வீடியோ அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன ஆரோ மார்க் இது மேலே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இரியன் வெப்கேம் அப்படின்னு காட்டுது. ஸ்டாப் வீடியோ கொடுக்குறேன், எனக்கு வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் அன்மியூட் கொடுக்குறேன், எனக்கு இப்போ கேமரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் உங்களுடைய வெப் கேமரா மிரராக தெரியுது அப்படின்னாலும் உங்களால் ஃப்ளிப் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃப்ளிப் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஃப்ளிப் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய மொபைல் ஃபோனில் ஃப்ளிப் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் என்னுடைய கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஆயிடுச்சு. நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஒய்ஃபை மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும், யூஎஸ்பி மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். இப்போ என்னுடைய மொபைல் கேமராவை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன்.
பார்த்தீங்கனாலே தெரியும். என்னுடைய மொபைலோட பேக் கேமராவில் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா வேணும்னா ஃப்ரண்ட் கேமராவும் நம்மளால் மாற்றிக்கிற முடியும். ஓகே, இப்போ நான் மீட்டிங் எண்டு கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த இரியன் வெப்கேமை உங்களுடைய மொபைல் ஃபோனில் பயன்படுத்தும் பொழுது கால் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரியன் வெப்கேமை மொபைல் ஃபோனில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கால் எதுவும் உங்களுக்கு வராது. அப்போ தான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் ஃபோன் கேமராவை வெப் கேமராவை யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.